ஒவ்வொரு நபருக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் விருது கொடுத்திருக்கு. இப்படி செய்யக்கூடிய இந்த கேவலமான வேலைகளில் ஈடுபட்ட ஒவ்வொரு நபருக்கும் பதவி உயர்வு, விருது, காசு, மரியாதை என்னென்ன கொடுக்க முடியுமோ எல்லாம் கொடுத்தாங்க. இவங்க யாரும் வந்துட்டு ரொம்ப கடினப்பட்டு அவங்க புத்தகத்தை பதிப்பிக்கல. இந்த குப்பையை எழுதின உடனே பதிப்பிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, இன்னைக்கும் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல. ஆனா இதெல்லாம் இல்ல, தமிழ்நாடு வந்து சோழர் காலத்துல நல்லா தான் இருந்தது, உண்மையாக தமிழக வரலாற்று மேல ஒரு கரை பூசப்பட்டது நிரூபித்து எழுதிய அனைத்து ஆய்வாளர்களும் இவர்கள் புறந்தள்ளப்பட்டார்கள். எனக்கு கூட வந்து கொடுக்கப்பட்ட விருதை வந்து இவங்க திரும்பி வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு வன்மம் இருக்கு. காரணத்தை வெளில சொல்ல, தமிழ்நாட்டினுடைய வரலாறு உண்மையா எழுதி விட்டாரு, சோழர் காலத்துல இதெல்லாம் நடக்கல அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் போட்டாரு. அது வந்து 6000 பிரதிக்கு மேல வித்திருக்குது. தஞ்சாவூர் முழுக்க அதை மேற்கோள் காமிக்கிறாங்க, எங்களால புழுக முடியல. இரும்பு காலத்துல என்ன தமிழ்நாடு வரலாறு எழுதணும்னாங்க, நாங்க வேற வழி இல்லாம எழுதிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு வைத்தறிச்சல அதனால கொடுக்கலன்னு சொல்ல நேரல. புரியுதா உங்களுக்கு? இதற்கு மாறா அந்த வேல்சாமி மாதிரியான நபர்கள் இன்னைக்கும் வரைக்கும் தொடர்ச்சியாக விருது, தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு பக்கம் விருது கொடுக்கும், அது மாதிரி திராவிட ஊடகங்கள் ஒரு இன்னொரு பக்கம் விருது கொடுக்கும். முக்கியமான எல்லா ஊடகத்திலையும் அவருக்கு விருது கொடுத்துறாங்க. இப்போ முகநூல்ல மற்ற இடத்துல பேசுறப்பெல்லாம் சோழரை கழுவி ஊத்துவார் போ வேல்சாமி. விருது வாங்குற மேடையில பேசுறப்போ தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு கல்வி அறிவு இல்லை, பின்னாடி தான் கொடுத்தாங்கன்றது பொய், தமிழ்நாட்டுக்கு முன்பாகவே கல்வி இருந்தது அப்படின்னு அவர் பேசுறாரு. இதை நாங்க சொல்றப்போ எவனாவது ஒத்துக்கிட்டானா? மேடைக்கு போன உடனே அப்படியே தமிழர்களுக்கு குளிர்ற மாதிரி பேசுவாங்க. உடனே இவங்களும் வந்துட்டு எனக்கே அதை அனுப்புறாங்க, வேல்சாமின்னு ஒருத்தர் நல்ல மாதிரி சொல்லியிருக்கிறாரு, அவர் என்னெல்லாம்